அதே சமயத்தில் இந்த போராட்டத்திற்கு EOBU அமைப்பை சேர்ந்த மற்ற வங்கி ஊழியர் சங்கங்களும் ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் டிவிஷனல் ஜெனரல் செக்ரட்டரி தோழர் ரமேஷ் கண்ணன் அவர்களையும் SRMU மதுரை டிவிஷனல் செக்ரட்டரி தோழர் முகமது ரஃபீக் அவர்களையும் வருக வருக என பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த 5 days பேங்கிங் எதுக்கு என்னன்றதுல நிறைய நம்ம அலசி பேசிட்டோம். இப்ப 21, 22ல DFS முன்னாடி நடந்த அந்த பேச்சுவார்த்தை இன்றைய அரசாங்கத்தினோட எண்ணங்கள் நம்மளுக்கு இந்த 2 நாள் நடந்த அந்த CLCக்கு முன்னாடி நடந்த கன்சிலேஷன்ல 8/3/2024 இந்த 5 days பேங்கிங் IBAவும் EOBயும் ஒரு ஒப்பந்தம். நாங்க இப்ப நடக்க போற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல FM தான் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு இதுல DFS நம்மள வலியுறுத்து. ஆனா நம்ம அதை பேங்கிங்க நாங்க உங்களுக்கு தர்றோம். நாங்க உங்களுக்கு பேங்கிங் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஆபீசர்ஸ்க்கு நாங்க அனௌன்ஸ் பண்றோம். நீங்க இந்த செட்டில்மெண்ட் சைன் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்க இந்த பேங்கிங் ஒரு செட்டில்மெண்ட் சைன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது பைபார்ட்டேட்ல இருக்கு. அதை செய்யாததுக்கு நம்ம ஒத்துக்க முடியாது. விண்டர் செஷன்ல எப்படி 100% அதிகாரிகள் ஒற்றுமை, வங்கி அதிகாரிகள் ஒற்றுமை, வங்கி ஊழியர் அதிகாரிகள் ஒற்றுமை, வங்கி தொழிற்சங்க கூட்டமைப்பு, வங்கி தொழிற்சங்க கூட்டமைப்பு, EOBU 5 நாள் வேலை முறை ஒப்பந்தத்தை ஒத்துக்கொண்ட முடிவுகளை ஒப்பந்தத்தை அமல்படுத்த IBAவை நிர்வாகமே காலதாமதம் செய்யாதே. ஒன்றிய அரசே காலதாமதம் செய்யாதே. ஒத்துக்கொண்ட முடிவுகளை உடனடியாக அமல்படுத்து. 5 நாள் வேலை முறையை உடனடியாக அமல்படுத்து. விரைவாக அமல்படுத்து. 5 நாள் வேலை நாளை விரைவாக அமல்படுத்து. ஒன்றிய அரசே விரைவாக அமல்படுத்து. கண்டிக்கிறோம். தாமதம் செய்வதை கண்டிக்கிறோம். வெல்லட்டும். வேலை நிறுத்தம் வெல்லட்டும். வேலை நிறுத்தம் வெல்லட்டும். எங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கை. எங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இறுதி வெற்றி நமது. ஒன்றிய அரசே மெத்தன போக்கை கைவிடு. வேலை வாரத்தை உறுதி செய். ஒன்றிய அரசே அமல்படுத்து. கண்டிக்கின்றோம். தாமதத்தை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை IBAவை நிறைவேற்று. ஒத்துக்கொண்டு ஒன்றிய அரசே நிறுத்திடு. நாடு முழுவதும் அனைத்து வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் இன்னைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும். இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தம் என்பது வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டம் இன்று நடைபெறுகிறது. 8/3/2024 இந்திய வங்கிகள் கூட்டமைப்பிற்கும் அனைத்து வங்கி அதிகாரிகள் ஊழியர்களின் கூட்டமைப்பிற்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில்
வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்பது ஒத்துக்கப்பட்டுள்ள ஒரு டிமாண்டாக இருந்தது. ஆனால் அதை இன்று வரை கிட்டத்தட்ட 2 வருடமாக ஆகிவிட்டது. இன்று வரை இந்த அரசாங்கமானது அதை அமுல்படுத்தவில்லை. அதை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இன்று இந்த போராட்டத்தில் அனைத்து வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் ஆகியோர்கள் இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்பது இன்று உலகம் முழுவதும் இந்திய நிதித்துறை சார்ந்த நிறுவனங்களும் இன்று வாரத்தில் 5 நாள் வேலையில் உள்ளது. RBI, NABARD, LIC, GIC மற்றும் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டேட் கவர்மெண்டை சார்ந்த நிறுவனங்களும் எல்லாமே வாரத்தில் 5 நாட்கள் வேலை. அப்படி இருக்கும்போது வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் மட்டும் வாரத்தில் 6 நாட்கள் வேலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இன்னைக்கு உள்ள ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டின், ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இந்த வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்பது கண்டிப்பாக கட்டாயமாக உள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு அரசாங்கத்தோட எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துவதில் வங்கிகள் முன்னோடியா இருக்கு. அதிலும் குறிப்பா அரசாங்க வங்கிகள் ரொம்ப அதுல முன்னோடியா இருக்காங்க. நம்ம டிமானிட்டைசேஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கோவிட் சிச்சுவேஷன் எல்லா இதுலயும் வங்கிகள் அரசாங்கத்தோட திட்டங்களை செயல்படுத்துறதுல ஜன்தன் அக்கவுண்டா இருக்கட்டும் எல்லாத்திலையும் வங்கிகள் முன்னோடியா இருக்கு. அப்படி அந்த திட்டங்களை செயல்படுத்துறவங்களுக்கு இன்னைக்கு நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எல்லா நிதி நிறுவனங்களும் இந்தியாவில் வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்ற ஒரு இதுல இருக்கும்போது வங்கி ஊழியர்கள் மட்டும் வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற காரணத்தையும் ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த வாரத்தில் 5 நாட்கள் வேலையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இதற்கு 21, 22 2 நாள் டெல்லியில் சீஃப் லேபர் கமிஷனர் முன்னாடி ஒரு கன்சல்டேஷனும் நடந்தது. அதுல இந்திய நிதி சேவையும் அதுல கலந்து கொண்டு இந்த கோரிக்கையை எப்படியாவது அமல்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்பது அமல்படுத்த முடியவில்லை. அதனால் இந்த போராட்டம் என்பது எங்கள் மேல் திணிக்கப்பட்டுள்ளது. இது நாங்களாக எடுத்து இந்த போராட்டத்தை இது பண்ணவில்லை. கிட்டத்தட்ட 2 வருடம் அரசாங்கத்திற்கு அவகாசம் கொடுத்து விட்டோம். இதற்கு மேல எங்களால் அவகாசம் கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் அடுத்ததாக பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிறது. அந்த கூட்டத்தொடரின் முன்பாக இந்த வாரத்தில் 5 நாட்கள் வேலை திட்டம் என்பது அமல்படுத்த வேண்டும் என்பது அனைத்து வங்கி ஊழியர்கள், அதிகாரிகளின் எண்ணமாக இருக்கிறது. குமரன், மதுரை EFB-யின் கன்வீனர். ஒரே இந்த வாரத்தில் 5 நாட்கள் வேலை நிறுத்தம் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று மதுரையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஸ்டேட் வங்கியின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 351 கிளைகள், மதுரை மாவட்டத்தில் 351 கிளைகள், கிட்டத்தட்ட 3000 அதிகாரிகள், ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் இன்னைக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்தில் 5 நாள் வேலை நிறுத்தம் என்ற ஒப்பந்தம் 8/3/2024 இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு இதை இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தாமல் இருக்க ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்குக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். பொதுமக்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய சிரமத்திற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் வேற வழி இல்லை, எங்கள் மேல் இந்த போராட்டம் திணிக்கப்பட்டுள்ளது. குமரன், EFB-யும் மதுரை கன்வீனர்.